ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா சனி பகவான் இப்போ தான் பயிற்சி ஆனாருன்னு உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. இதை தான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறோம். வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார். இப்போ மீனத்துலேருந்து பின்னோக்கி அப்படியே சென்று கும்பத்துக்கு வந்துடுறாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறாரு அப்படின்னு சொல்ல நட்சத்திர பாதங்களை கிடைக்கிறாரு. நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறதில்ல. எப்போ இது நடக்க போகுது? ஜூலை மாதம் 27 2026 டிசம்பர் மாதம் 11 2026 வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல வந்து பாருங்கள், அவர் 27 8/10/2026 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 8/10 உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். சரி, இந்த சனி வக்ரகதி அடையிறது அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகிறாரா? சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் சனியினோட ஆற்றல் இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது உண்மைமா. பொதுவாக ஒரு சூக்ஷம் உண்டு. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சூரியன் 5, 6, 7, 8, 9 போகிறாரோ அப்போ சனி பகவான் வக்ரகதி அடைவார். அது சுய ஜாதகத்திலே உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலம். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் வந்து தாமதமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் நிரந்தரமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஒய்திஸ் டிலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் அழகாக நடந்துட்டு வரும். நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல நடக்காமல் போயிடுமா? அப்படி கிடையாது, தாமதமாகும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சியை நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையிலே இருக்கக்கூடிய நாட்கள். அது வந்து முற்பகுதியாகவும், அதுக்கப்புறம் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இல்லாத நாட்கள் பிற்பகுதியாகவும் சொல்ல போகிறோம். 138 நாட்கள், முதல் 100 நாட்கள், கடைசி 40 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லி. அப்போ என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெளிவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா சிம்மத்துக்கு ரொம்பவே சந்தோஷங்க. மொதல் விஷயம், சிம்மம் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்து சிம்மம் படுற பாடு அடேங்கப்பா பெரிய பாடு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் கஷ்டப்படுறாங்க சிம்மம். அதுதான் உண்மை. கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பென்சஸே வருதுங்க. கையில் 10 ரூபாய் சேர மாட்டேங்குது நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் சொல்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல எங்களால் முடியல. எல்லா விதத்துலேயும் எங்களை வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே 2 கண் எங்கள் மேலேனா இந்த காலகட்டத்தில் 20 கண் எங்கள் மேலே இருக்குது. எது செஞ்சாலும் தப்பு, என்ன செஞ்சாலும் தப்பு, எப்படி செஞ்சாலும் தப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எங்களால் முடியல, அதனால் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டோம் இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. வேறு வழி இல்லைங்க. நாங்கள் வந்து இஎம்ஐ கட்டணும், அதனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகணுன்னா அழுதுகிட்டே போகிற மாதிரி இருக்குது. இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கஷ்டப்பட்டுட்டு போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வருதுங்க. இந்த பிரச்சனை தான் வருதுன்னு யோசிக்கிற மாதிரியே இல்லை. மனைவினால் வருது, கணவர்னால் வருது, குழந்தைங்களால் வருது, உறவுகள்னால் வருது, எதுவுமே இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்களால் வருது. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நாலா பக்கமும் பிரச்சனை இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சமுதாயத்தில் பெருசாக மரியாதை இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது. சமாளித்தாலும் ப்ரெஷர்ஸை சமாளிக்க முடியல. ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிச்சுடுவோம் மாட்டோம் இருக்குது. விசில் போட்டால் கூட விசில் வராதாட்டங்குது, வெடிக்க மாட்டிருக்கு. அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ் வேறு. நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மத்துக்கு வந்துருச்சு. இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. யாருனால பிரதானமாக கஷ்டப்படுறீங்கன்னா சனியினால். சனி அஷ்டமத்து சனியாக வந்ததுலேருந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க. இப்போ முதல்ல நான் சந்தோஷம்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்சப்பார்வை சனி மேலே இருக்கிறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யலாம். சனி பாட்டுன்னு அமைதியாக இருக்க போகிறார், உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. சரிம்மா, சூப்பர்மா, இது ஒரு நல்ல விஷயம்.
இதுக்கு மேலே வேறு ஏதாவது நல்லது நடக்குமா? நல்லது நடக்கலைன்னா கூட சும்மாவாது நல்லது நடக்கும்னு சொல்லுங்கம்மா, நாங்கள் கொஞ்சம் எங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஏம்மா சும்மா சொல்லணும்? உண்மையாகவே சொல்லலாம். சனி பகவான் வந்து பாருங்கள், உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபர். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர் தான், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான். இப்போ சிம்மம் வந்து பாருங்கள், நிறைய பேர் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கியிருக்கீங்க. நான் ஒரு 7-8 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேம்மா, ஆனால் ஒருத்தன் என்னை பாடாப்படுத்துகிறான், கழுத்தை நெரிக்கிறான். கடனை கொடுன்னு எங்கே போனாலும் என்னை அசிங்கப்படுத்துகிறான், என்னை காயப்படுத்துகிறான், என்னோட ஒரு சுயமரியாதையை கெடுக்கிறான். அதுக்கும் மேலே என்னோடய கான்ஃபிடென்ட்டே மொத்தமாக நெருப்பு போட்டு கொளுத்திடுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஒருத்தன் கடை அடைஞ்சா கூட நான் நிம்மதியாக இருப்பேன். அந்த மாதிரி எண்ணம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுமா. டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, மைக்ரெயின் இருக்குது, கால்வலி இருக்குது. இந்த டயபெட்டிக், பிபி, கால்வலி கூட ஓகேம்மா, இந்த மைக்ரெயின் எல்லாம் தாங்கவே முடியல. 3 நாள் 4 நாள் இந்த ஒத்த தலைவலி கண்ணை பிடிச்சி நான் வலியும் வேதனையும், கண்ணுக்குள்ளே வர வலியும் வேதனையும் நான் அனுபவிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் நல்லா இருந்தால் கூட போதும்மா, அது மட்டும் கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அடங்குச்சுன்னா போதும், எந்த வலி மாத்திரையும் கேட்க மாட்டேங்குது. இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கடனை குறித்து, நோயை குறித்து, எதிரிகளை குறித்து, எதிரிகளே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா? நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்கேன், அதுங்களா வந்து வலியே என்கிட்ட வம்புக்கு வருதுங்க, வலியே என்னை டார்கெட் பண்ணுதுங்க, அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா அதில் சிலது நிறைவேறும். கவலைப்படாதீங்க. ரொம்ப இது நடந்தால் போதும், இது பிரச்சனைலேருந்து வந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது நடந்துடும், அந்த பிரச்சனைலேருந்து வந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், சிம்மராசி என்பது எத்தனை லவ்மா பண்ணுறது, எல்லா லவ்வும் ஊற்றி கவுத்துன்னு போகுது. அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக நடந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ லவ் பண்ணுற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணையே நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கும், பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? என் மனைவி என்னை வந்து என்னோடய சந்தோஷத்துலெல்லாம் கூட இருந்தா, இப்போ நான் கஷ்டப்படுறேன், என்னை விட்டு விலகிறா, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறா, நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இதே விஷயம் என் கணவரும் செய்கிறார். சிம்மராசி பெண்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒன்றும் இல்லைம்மா, இந்த காலகட்டம் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் இருந்தால் போதும், நான் பெரிய லெவலில் சாதிச்சுவேன். சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? மனைவி குறித்து நிறைய ஆசைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ரஜினிகாந்த் படம், பழைய படம், அது என்ன படம்னு எனக்கு தெரியல, அதில் அவர் சொல்லுவார், நான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணு விடியற் காலையில் வந்து நல்ல வந்து என்னை மாமா எந்திரின்னு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சுட இட்லி கொண்டு வந்து என்னை பாசமாக கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு மனைவி தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை ராதிகா கேட்டுட்டு 2 மணிக்கெலாம் வந்து எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி மாமா சாப்பிடுன்னு ஒரு குண்டா இட்லி அது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வைக்கும். அப்போ அவர் சொல்லுவார், அட்டி பாவி மணி என்ன இப்போ 2 மணி அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கும் சில ஆசைகள் இருக்குது அப்படின்னா எல்லாமே நிறைவேறிட்டுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மியுமா? எனக்கு கொடுக்க போகிறவர் சனி பகவான். ஒரு சில ஆசைகள் உங்கள் மனைவி சார்ந்து, உங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் இந்த சுய தொழில் செய்கிறவங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் பகுதியினர் பாதிக்கப்பட்டது எப்படின்னா, அவங்க பாட்டுன்னு சிவனேன்னு இருந்திருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீ தொழில் செய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ தொழில் செய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ தொழில் செய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு எல்லாரும் ஒரு தனிநபர் பர்சன் சிம்மத்துக்கிட்ட இருந்த டேலண்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் செய்யின்னு உசுப்பேற்றி செய்ய வச்சுட்டு இப்போ தொழில் நஷ்டத்தில் போவே, எனக்கு என் காசை திருப்பி கொடு, நீ எப்படியானா பண்ணி என் காசை திருப்பி கொடு அப்படின்னு 4 பக்கமும் ப்ரெஷர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே திணிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் குறித்து, பார்ட்னர்ஸ் குறித்து பயங்கர மன உளைச்சல் இருக்கீங்களா? யாராவது நல்ல இன்வெஸ்டர் வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சாலிடாக நல்ல இன்வெஸ்டர் வரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த அவங்களோட பார்ட்னர்ஷிப் குறித்து நிறைய யோஜனைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குன்னு சிலது நிறைவேறும். புரியுதுங்களா? இப்படி ஒரு நல்லது நடக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச அஷ்டமத்து சனி குருனுடைய உச்ச பார்வையில் கொடுக்கக்கூடிய பலன்கள். கடைசி 40 நாள் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, திருப்பி லைட்டாக எந்த நோய் வந்து இல்லைன்னா நல்லா இருக்கும்னு நினச்சாங்களோ, அது இல்லாமல் பெட்டராக இருந்தாங்களோ, அந்த உடல் சார்ந்த உபாதைகளில் ஒரு லைட்டாக திருப்பி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது வரும். கடன் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக, ஒருத்தனை கழட்டி விட்டு இன்னொருத்தன் வந்து ப்ரெஷர் பண்ணுறான், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸை சந்திக்கிறது, குடும்பத்தில் புதுசாக குட்டி பிரச்சனைகள் திரும்பி உருவாகிறது, சமுதாயத்தில் திருப்பி மரியாதை குறைபாடு அப்படின்றது வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ சிம்மத்துக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, என்னையா நடக்குது நம்மளை சுற்றி, எல்லாமே ஓயிற மாதிரி இருக்குது, திருப்பி கிளம்புது, திரும்பவுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஒன்றும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. 40 நாட்கள் லைட்டாக வரும், அதுவாக காணாமல் போயிடும். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்கம்மா, கவலையே படணுன்றதில்லை.
சரிம்மா என்னம்மா வழிபாடு பண்ணால் 2028 வரைக்கும் சனி பகவானை வழிபாடு பண்ணணும். டைரெக்டாக சனி பகவானை வழிபாடு பண்ணுறது இல்லைம்மா. இங்கே இந்த சென்னை சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் இருக்கார். அந்த அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் மாலை இதை சாத்தி அங்கேயே நம்ம பெருசாக யோசிக்கலாம் வேணாம். அங்கேயே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. எந்த நீல கலர் மலர் எதுவாக இருந்தாலும் அவருக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள்மா.